ஜோசியக்காரரை எப்படி ஒரு ராஜகுரு மாதிரி ஒரு அரசுக்கு முதலமைச்சருக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடே கேட்டுச்சு. குறிப்பாக பிரேமலதா மேடம் அவர்கள் கேட்டது பெரிய அளவில் ரியாக்ட் ஆகி அந்த இடத்திலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் இதை மறுபரிசீலனை செய்கிறேன், ஐ எம் ரீதிங்க்ங்கிற மாதிரி சொல்லி உடனடியாக அந்த பதவியை தூக்கி எறியப்பட்டது. இதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் ஓகே, கடவுள் நம்பிக்கை அது இது கல்யாணம்னா ஜாதகம் பார்ப்பாங்க அப்படிலாம் சொன்னாலுமே ஒரு அரசு அப்படிங்கிறப்ப அவர் அரசியல்வாதியாக தான் தேர்ந்தெடுப்பாங்களே, ஒரு ஜோதிடக்காரர் நம்மளை வழிநடத்த போறாருங்கிறத இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யாருமே விரும்பலை. ஸோ இது ஏதோ பெரியாரியர்கள் கம்யூனிஸ்டுகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அந்த பகுத்தறிவு சிந்தனையிலேருந்து விலகலை, அந்த ஒரு திராவிடியன் கான்செப்ட் இருக்குது. அதனால் அதை ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பிரேமலதா அவர்களும் அதை பேசியது ரொம்ப முக்கியம். இப்போ வன்னியரசு அவர்கள் பேசினா பெரிய விஷயம் கிடையாது, கம்யூனிஸ்டுகள் பேசினா பெரிய விஷயம் கிடையாது. பெரியாரிஸ்டுகள், வன்னியரசு, கம்யூனிஸ்டுகள்லாம் எப்போவுமே பகுத்தறிவு, ஒரு ஜாதி எதிர்ப்பு, ஜாதக எதிர்ப்புன்னு தான் பேசுவாங்க. அவங்க பேசுவதை கூட அவங்க வலதுசாரிகள் திசை திருப்ப முடியும். பார்த்தீங்களா, இவங்க எப்போவுமே அப்படிதான். ஆனால் பிரேமலதா அவர்களை எடுத்து அடித்து பேசுனதுங்கிறத ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். இப்போ தமிமுன் அன்சாரி கூட நம்ம பேட்டியில் தான் சொன்னார், பிரேமலதா மேடம் பேசுனது முக்கியம்னா தமிமுன் அன்சாரி பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஜோதிடத்துக்கு எதிராக இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னா அவங்க வழக்கமாக இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறவங்கன்ட்டு போயிடுவாங்க. பிரேமலதா அவர்களே பேசியது ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு உடனே பேட்டிலாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டி மூலமாக அவங்க உருவப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, அடுத்து விஜய் தான் 55 வருஷத்துக்கு அவர் ஜாதகத்தில் அவர் சூப்பராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மோடியோட ஜாதகம் இருக்கிறதுனால அவர் பிஜேபி, அதாவது பிஜேபி மாதிரியே மோடி மாதிரியே பிரதமர் ஆயிடுவார் அப்படின்னு இதை நாங்கள் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. இதற்கு மேல் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்பதுக்கு நிரூபிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா, ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை ஒரு ஜோசியக்காரரை பக்கத்தில் வச்சிருக்காருங்கிற விமர்சனத்தை நம்ம வச்சா விவாதங்களை பேசுகின்ற சக நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இவங்க தாவேகாவினுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தெரியுமாங்குவாங்க. நான் சொல்றேன், இதை ஏங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க, அப்படி எதுவுமே அவருடைய நடைமுறையில் பெரியாரிஸ்ட் மாதிரி எதுவுமே இல்லையேங்க அப்படின்னா, இல்லை அவர் பெரியாரிஸ்ட், ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை பக்கத்தை வச்சுக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை செயல்படுத்துகின்ற ஒருவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் பிஜேபியின் எதிரி, பெரியாரின் நண்பர் அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு? அது மட்டும் இல்லை, அந்த ஜோசியக்காரு நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்ததுல சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பெரியாரை கடுமையாக சாடி இருக்கிறார். பெரியார்லாம் ஒரு ஆளா? வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவாலாம் போராடிக்கிட்டு இருந்த போது இந்த ஆள் ஒரு பைசா தரல.